வணக்கம் நண்பர்களே. நம்ம சமச்சீர் புக்கில் சமச்சீர் புக் இருக்கு இல்லையா? சமச்சீர் புத்தகத்தில் நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியல் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இன்னைக்கு இயற்பியலில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இயற்பியல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இது சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்களாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரணும். நீங்கள் படித்து பாஸ் ஆகணும். ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம் போன்ற தேர்வுகளை பாஸ் ஆகணும் அப்படி விருப்பப்படுறீங்கன்னாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை சேரும். ரைட், போலாமா? முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது அப்படின்னா பொருளின் நிறை சார்ந்ததா. நிலைமம் எதனை சார்ந்தது அப்படின்னா பொருளின் நிறை. பொருளின் நிறையை சார்ந்ததா நிலைமம். கணத்தாக்கு கீழ்கொண்டில் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். கீழ்கொண்டில் நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் இயக்க நிலையில் உள்ள பொருள். இது ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். நியூட்டனின் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது அப்படின்னா ஓய்வு நிலையில் உள்ள பொருளில் இயக்க நிலையில் உள்ள பொருளில் பயன்படுகிறது. உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வின் மதிப்பு விசை, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உந்த மதிப்பை ஒய் ஆக்சிலும் காலத்தினை எக்ஸ் அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடத்துக்கு பேர் என்ன? விசை அப்படின்னு அர்த்தம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது அப்படின்னா சைக்கிள் பந்தயம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறதுனா சைக்கிள் பந்தயம். புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms m/s² ஆகும். இது கீழ்காணும் அளவுகளில் எதற்கு சமம் அப்படின்னா N/kg⁻⁻1. புவியின் முடுக்கம் ஜியின் அலகு ms/-2 ஆகும். இது கீழ்காணாமல் எதற்கு சமம்னா N/kg⁻⁻1. ஒரு கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம் அப்படின்னா 98 × 10⁴ டன். புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்று எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதன் நிறை மதிப்பென்ன அப்படின்னா m. புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு நிறை மதிப்பென்ன mன்னு அர்த்தம். நண்பர்களே, ரயில்வே எக்ஸாமுக்கு 2 கொஸ்டின் பிசிக்ஸ்ல கேட்குறாங்க. 2 to 3 கொஸ்டின் சம்ஸ் மறந்துடாங்க. ஜிகே மினிமம் ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. பிசிக்ஸ்ல மேபி 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியின் பொருளின் எடை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கொஸ்டின் தான். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் இதோட ஆரத்தில் 50% கம்மி பண்ணுது. 50% சுருங்கினால் புவியின் பொருளின் எடை எவ்வளோனா 300% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 300% அதிகரிக்கும். ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதியில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நியூட்டனின் மூன்றாம் விதி நேர்கொட்டு உந்த மாறா கோட்பாடு.
நியூட்டனின் 3ஆம் விதி, அப்புறம் நேர்கோட்டு உந்தமார கோட்பாடு. இது நல்ல கொஸ்டின் தான். ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு ரெண்டுமே தான் அங்கே பயன்படுது. பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்னன்னா 8.31 ஜூல். மோல் பவர் -1 K பவர் -1. இத பொது வாயு மாறிலியின் மதிப்பு. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அந்த பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல கொஸ்டின் தான். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீர் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் அப்படின்னா x and -x, y and -y. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீர் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? தான் இது xx -xx, இது yh -yh. மூலக்கூறுகளுக்கு சராசரி டேஸ் வெப்பநிலை ஆகும். மொத்த ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் கூடிய வேறுபாடு. மூலக்கூறின் சராசரி மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையிலான வேறுபாடு. கீழ்கண்டவற்றில் எது குறைந்த நிறையை கொண்டது? 1 ஹீலியம் அணு. 1 ஹீலியம் அணு தான் குறைந்த நிறையை கொண்டது கொடுத்ததுல. எது மூவணு மூலக்கூறு? இந்த இதுல கொடுத்ததுல எது மூவணு மூலக்கூறுனா கார்பன் டை ஆக்சைடு. எது மூவணு மூலக்கூறுனா கார்பன் டை ஆக்சைடு. திட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிலோ கார்பன் டை ஆக்சைடுடன் பருமன் என்னன்னா 2.24 லிட்டர். 2.24 லிட்டர். திட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிலோ கார்பன் டை ஆக்சைடு பருமன் என்ன அப்படின்னா 2.24 லிட்டர். ஒரு மோல் நைட்ரஜன் அணுவின் நிறை 14 கிலோ. ஒரு மோல் நைட்ரஜன் அணு நிறை எவ்வளவு அப்படின்னா 14 கிலோ. 1 AMU என்பது ஒரு C12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை. இதுதான் அவனோட ஆன்சர். எது தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தவறான கூற்று வேணா ரைட்டான. 1 கிராம் C12 ஆனது அவகோட்ரோ எண்ணிக்கையிலான எலக்ட்ரான்களை கொண்டது. சரி. ஒரு மோல் ஆக்சிஜன் வாயுவானது அவகோட்ரோ எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டது. அதுவும் சரி. ஒரு மோல் எலக்ட்ரான் என்பது 6.023 × 10⁻23 எலக்ட்ரானை குறிக்கிறது. இதுவும் சரிதான். இது சரி, இது சரி, இது சரி. எது தவறுன்னு கேட்டாங்க. அது மட்டும் தவறு. ரைட்டா? அடுத்து, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். 22.4 லிட்டர். 20 Ca40 தனிமத்தின் உட்கருவில் என்ன இருக்கும்னா 20 புரோட்டான் 20 நியூட்ரானா இப்படி இருந்துச்சுன்னா 20 Ca40 தனிமத்தின் உட்கருவில் என்ன இருக்கும்னா 20 புரோட்டான் 20 நியூட்ரான். ஆக்சிஜனின் நிறை மூலக்கூறு நிறை 32 கிலோ. ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை என்னன்னாக்க 32 கிலோ.
ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வு பெறும். ஒரு ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி. வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னா 330 மீட்டர் வினாடி பை வினாடி அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதன் வினாடி பவர் -1 போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ். காற்றில் ஒளியின் திசைவேகம் 300 மீட்டர் பை வினாடி, 330 மீட்டர் பை வினாடி. அது வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் என்னன்னா 330 × √2 மீட்டர் பை வினாடின்னு அர்த்தம். காற்றின் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் பை வினாடி. அது வெப்பநிலை வெப்பநிலையிலிருந்து 2 மடங்கு ஆகுது. வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் என்ன ஆகுனா அதே 330 × √2 மீட்டர் பை வினாடியா. அப்புறம் 1.25 × 104 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் பை வினாடி வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலை நீளம் 0.02752 மீட்டர். ஒளியின் அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றில் எது மாறுபடையும்? இதுல எதுவுமே மாறுபடாதான், எதுவும் இல்லை பயன்படுறாங்க. மின் தடையின் SI அலகு ஓம். மின் தடையின் SI அலகு ஓம். மின் தடையின் SI அலகு ஓம். ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? ஒரு எளிய மின் சுற்றில் சாவியை மூடியவுடன் மின் விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடி இருக்கும்போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. சாவி மூடி இருக்கும்போது மின் சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. அதனாலதான் மின் விளக்கு ஒளிர்வது. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகுனா மின் ஆற்றல் அலகு. கிலோவாட் மணி எதனுடைய அலகு அப்படின்னா மின் ஆற்றல். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம், தூண்டப்பட்ட கதிரியக்கம், தன்னிச்சையான கதிரியக்கம். இப்ப தன்னிச்சையான கதிரியக்கம் சொல்லல, செயற்கை கதிரியக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் எப்படி அழைக்கப்படுறது அப்படின்னா தூண்டப்பட்ட கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கத்தின் அலகு எல்லாமே ரான்சன், கியூரி, பெக்கரல் எல்லாத்துக்குமே கதிரியக்கத்தின் அலகு தான் எல்லாமே. செயற்கை கதிரியக்கத்தினை கண்டுபிடித்தவர் ஐரின் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஐரின் கியூரி. கீழ்கண்ட எந்த திசையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? அது பீட்டா சிதைவு, காமா சிதைவு, இது ரெண்டுலதான் மாறாமல் இருக்குமா உட்கரு. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள், இது கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள், இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் என்ன அப்படின்னா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்களிலிருந்து நன்மை பாதுகாக்க காரிய முறைகள் பயன்படுகிறது. காமா கதிர்களிலிருந்து நன்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுத்தினா காரியம் உரைகள்.
புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தும் கதிரியக்க ஐசோடோப்பு ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் என்னன்னாக்கா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிரிலிருந்து நன்மை பாதுகாக்க நம்மை பாதுகாக்க நன்மை கிடையாது. காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க காரிய முறைகள் பயன்படுது. நம்ம பாதுகாக்கணும் காமா கதிரிலிருந்து என்னன்னா காரியம் உரைகள் தான் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ABCD என்ற 4 பொருள்களில் ஒளி விலக எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஏதானா. இதுல எது கம்மியா இருக்கோ அதான் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த இதெல்லாம் வந்து இந்த சம்ஸ் கேட்பாங்க இல்லையா கணக்கு, அதுல எல்லாம் இது ஒரு கொஸ்டினா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரயில்வேல சம்ஸ் கேட்கறாங்க, பிசிக்ஸ் சம் 2-3 சம் கேட்கறாங்க. பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. மின் விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டும் போது குவி லென்ஸ் ஆனது எப்படி இருக்கணும்னா இணை கற்றைகளை உருவாக்கும். குவி லென்ஸ் என்ன செய்யும்? இணை கற்றைகளை உருவாக்கும். மின் விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின் விளக்கு ஒளியூட்டும் போது குவி லென்ஸ் ஆனது இணை கற்றைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்பு. குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது. பார்த்தோம்ல, நேர்குறி அல்லது எதிர்குறி. ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்ட இடம் ஈரிலா தொலைவு. ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக விழுகும். இது நல்ல கொஸ்டின். கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பம் விழித்திரைக்கு முன்பாக விழும். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். நண்பர்களே, ஆல்ரெடி பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பிசிக்ஸ்ல பார்ட் 1 பார்த்தோம். இது வந்து பார்ட் 2. இது நன்றாக படிச்சு வெற்றி பெற வாழ்த்துகிறோம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வெற்றி நிச்சயம்.